வெல்கம் டு ஸ்ரீ ஹோம் கிச்சன். இன்றைக்கி முள்ளங்கி வச்சு ரைத்தா எப்படி பண்ணுறதுன்னு பற்றி பார்ப்போம். வெங்காயத்தில் பண்ணுவோம். இந்த முள்ளங்கியில் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அடுப்பத்தை வச்சுட்டு பேன் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கூட விட்டுக்கோங்க. கடுகு ஒரு 1/4 ஸ்பூன். அது வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன். இது கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். அது இப்படி கீரி போட்டால் அந்த தயிரில் காரம் நல்லா உரைக்கும். பச்சை மிளகாய் ஸ்மெல் நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகாய் வெடிக்கும். வெடித்த உடனே இந்த முள்ளங்கி துருவில் எடுத்து இதில் போட்டுருங்க. முள்ளங்கியை நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு 1/2 முள்ளங்கி துருவி இருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு முள்ளங்கி கூட போட்டுக்கலாம். இதிலே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதை ஒரே நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது சைடிஷ்ஷாக தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் லேசாக வதங்கினா போகிறோம். ஏன்னா தயிரில் ஊறப்படுப்போ ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. சாம்பார் வச்சா சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ரைத்தா மாதிரி வச்சு கொடுத்தாக்க சாப்பிடுவாங்க. தயிர் இந்த கரண்டியில் ஒரு 3 கரண்டி நான் எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கேன் முள்ளங்கியை. அதோடு இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதோட நல்லா எல்லா இதுலேயும் மிக்ஸ் பண்ணிக்க விட்டுருங்க. இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். இது டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் முள்ளங்கியில் பண்ணும்போது ரைத்தா நல்லாயிருக்கும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். கொஞ்சம் கேரட் துருவி இருக்கேன், அதையும் லைட்டாக தூவி விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். முள்ளங்கியில் ரைத்தா பண்ண மாதிரி முள்ளங்கியில் துவையல் செய்ய போகிறேன். அதுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு வாணாய் வச்சு சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் கடலைப்பருப்பும் ஒரு 4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொன் வறுவலாக வறுக்கட்டும். நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துடுது. இதில் ஒரு 3 வரமிளகாய் ஒரு 3 போடுறேன் காரத்துக்கு. கூட பச்சை மிளகாவும் சேர்க்கணும். இந்த பச்சை மிளகாய் காரம் இல்லாதனால நான் 3 மிளகா போடுறேன். காரம் 2 சேர்த்துக்கேன். காரம் உப்புலாம் உங்கள் திட்டத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருங்க. கொஞ்சம் லைட்டாக பெருங்காய பொடி தூவிட்டு கொஞ்சம் வதக்கிட்டு எடுத்து ஒரு தட்டில் கொட்டி வச்சுருங்க. ஆறின்றிருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம முள்ளங்கியும் வதக்கி வந்துடலாம். முள்ளங்கியை வதக்கிட்டு அதே எண்ணெயில் வேணும்னு ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க. முள்ளங்கி ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி கொடுக்கலாம். முள்ளங்கி சுகருக்கு ரொம்ப நல்லது. சாம்பாரே செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி துவையல் ரைத்தா மாதிரி செஞ்சு கொடுத்தாக்க விரும்பி சாப்பிடுவாங்க. முள்ளங்கி நல்லா வதங்கிடுது. இப்படி நசுக்கி பார்த்திங்கன்னா நசுங்கும். அந்த அளவுக்கு வதங்கினா போதும். கொஞ்சம் புளி இதில் சேர்த்துடலாம். புளிப்பு சுகம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இந்த சூட்டில் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை அடுப்பை நிறுத்திட்டு கருவேப்பிலை போட்டுருங்க. அந்த சூட்லேயே வதங்கிடும்.
கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் போட்டுருங்க. கொஞ்சம் தேங்காய் துருவல், ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு நான் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மிக்சியில் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சின்னு வந்துடலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு பேன் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், இதை தாளித்து அந்த தொகையில் கொட்டிட்டா முள்ளங்கி தொகையல் ரெடி ஆகிடும். கொஞ்சம் மஞ்சப்பொடி, சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். தோசை, இட்லி இதுக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும்.